ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். நான் உனக்கு கொடுக்க போகிற இந்த வாக்கை கேட்டினா இன்னும் சரியாக 24 மணி நேரத்திற்குள்ளாகவே உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் நான் உனக்கு பரிசு கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது எந்த கெட்ட விஷயமும் கெடுதல்களும் உன்னை நெருங்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் தங்கமே. உன் வாழ்க்கை மேன்மை அடையவும் உனக்கு நல்லது நடக்கவும் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ நிதானத்தை இழக்காதே. ஏன்னா நீ கோபப்பட்டு பேசுகிறதெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்காகவும் எதிரில் இருக்கவங்க தப்பு செஞ்சாங்கன்றதுக்காகவே இருந்தாலும் கூட யாருமே உன் பக்கம் இருக்க நியாயத்தை பார்க்க மாட்டாங்க. நீ கோபப்பட்டதையும் பேசினதையும் தான் எல்லாரும் கவனிப்பாங்களே தவிர உன் பக்கம் நியாயம் எல்லாருக்கும் மறந்து போயிடும். அதனால் எப்போதும் யாரிடமும் எதுக்காகவும் எந்த விஷயத்திலும் கோபப்படாத. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக அனைத்தையும் சமாளிக்க பழகு. நீ எந்த அளவுக்கு பொறுமையா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை காது கொடுத்து முழுவதுமாக கேட்டுட்டு அப்புறம் நிதானமாக பேசுறியோ அந்த அளவுக்கு உன் மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். நீ தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் யார் மீதும் கோபப்பட்டு பேசாதன்னு நான் சொன்னதை உன் வாழ்நாள் முழுவதும் மறக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் நீ நிதானம் இழந்து கவனமற்று பேசியதால தான் வந்திருக்குன்றதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ ரொம்ப அப்பாவிதான், நல்ல பிள்ளை தான், யதார்த்தமாக மனசில் பட்டதையெல்லாம் வெகுளித்தனமாக பேசிடுற. ஆனால் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா, உனக்கானவர்களா, நல்லவர்களா இருக்க மாட்டார்கள் அல்லவா? அதனால தான் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீ எப்போதும் ஒரே மாதிரி அன்பா நிதானமாக புத்தி கூர்மையோட திறமைசாலியாக இருந்துக்கோன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் நிலைமையை நினச்சி வருத்தப்படாத. தேய்விரேன்னு ஒன்று இருந்தால் வளர்விரேன்னு ஒன்று வரத்தானே செய்யும். உன் வாழ்விலும் நீ வளர்ச்சி அடைந்து முழுமையான பரிபூரண வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன். யாருக்கோ எதையோ புரிய வைக்கணுங்கிறதுக்காக உன்னுடைய சக்தியை நீ விரயம் செய்யாதே. உன்னிடம் உள்ள எல்லா சக்திகளையும் கொண்டு உன்னை மாற்றி மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய். உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டிய தயாராக துணையாக இருப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ என்னை உணராமல் எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டே இருக்காதே என் தங்கமே. என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை வழிநடத்தி உனக்கு வழித்துணையாக நானே வருவேன். என்னை நீ சரணாகதி அடைந்தினா இப்போது நீ செய்யும் எல்லா நல்லதுக்கும் நான் பொறுப்பேற்றுக்குவேன். அது மட்டும் அல்ல, நீ நல்லதையே செஞ்சு வாழ்க்கையில் நல்லபடியாய் வாழும்படியும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களுக்கும் கெட்ட செயல்களுக்கும் பொறுப்பாளியாக இந்த தாய் நான் இருக்கும்போது நீ எப்போதும் தவறு செய்யக்கூடாது என் செல்லமே. உன் வீட்டில் விளக்கேற்றி உன் லட்சியம் அனைத்தையும் நிறைவேற்ற போகிறேன். நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் எல்லாவற்றையும் உன் கரம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. நீ செல்வ செழிப்போடு சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எப்போதும் நீ என்ன ஆசைப்படுற, உன் குணம் என்ன, உன்னுடைய வாழ்க்கை என்னங்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உன் வாழ்க்கை முழுவதையும் உன் எண்ணங்கள் முழுவதையும் அறிந்த இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது மனிதர்களுக்கு ஏன் உன்னை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்கிறாய்? நீ எப்போதும் என்னையே நம்பி வாழக்கூடிய பிள்ளையாக, பொதுநலவாதியாக, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினாலே அதற்குரிய பலனும் பரிசும் மிக பெரிய அளவில் உனக்கு வந்து சேரும். எவ்வளவுதான் பெரிய புயல் வந்தாலும் சில மணி நேரங்களில் அது கடந்து அமைதியாக இந்த உலகம் மாறும் தானே. அதே போலதான் எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கும் உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்வதற்கும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு உன் வாழ்க்கைக்கு நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். நீ கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. உன் வாழ்க்கை முழுவதும்
நான் உன்னுடனேயே இருந்து உனக்கான மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவேன் என் செல்லமே. உன்னால முடிஞ்சா தினமும் கொஞ்ச நேரமாவது அமைதியா உட்காந்து பிரார்த்தனை செய்ய பழகு. இனி வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள, அதுவும் நீ வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு உனக்கு தேவையான ஆற்றலை நான் தரப்போறேன். இன்னும் இன்னும் மகிழ்ச்சி உனக்குள்ள உருவாகும். இந்த புற துன்பங்களும் உன் வாழ்க்கையில சுத்தி இருக்கிற மனிதர்களும் உன்னை ஒன்றும் செய்ய நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கும், நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பேன். அடுத்தடுத்து உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உன்னை புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக நீ வாழும்படி உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பாங்க. நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை கடந்து வர தயாரானினா நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்போதும் உன் மனசுக்குள்ள நாங்கிற அகங்காரம் வராம பார்த்துக்கோ. நீ தைரியமா இருந்தா, அதுவும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட இருந்தாலே எந்த தீங்கும் உன்னை நெருங்காத அளவுக்கு என் பாதுகாப்புல நான் உன்னை பத்திரமா வச்சுப்பேன். உன் உடலும் இந்த உலகமும் உன்னை சுற்றி இருப்பதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான்றதை புரிஞ்சுக்கிட்டினாலே நல்லது நடந்துவிடும் என் தங்கமே. நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீயே ஒரு கட்டத்தில் அதை வேணான்னு சொன்னாலும் கூட உனக்கு நல்லது நடப்பதையும் நல்லது கிடைப்பதையும் நான் நிறுத்த மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் உன்னை சுற்றி எப்படிப்பட்டவங்க இருக்கணுன்றத உன்னால் உறுதி செய்ய முடியுமல்லவா? நல்லவங்கள உன்னை சுற்றி வச்சுக்கோ, கெட்டவங்களை விட்டு நீ தூரமாக விலகி நின்றுக்கோ. நான் உனக்காக உன் வாழ்க்கையில் கொடுத்த எல்லாமே கண்டிப்பாக உன்னை சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான். ஆனால் உனக்கு அது இப்போதைக்கு புரியாமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன்றத நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த உலகத்தில் நான் உனக்கு கொடுத்த அனைத்தும் விலைமதிப்பற்றவை என்பதை புரிந்து கொள். தாங்க முடியாத அளவுக்கு மன சங்கடத்தில் இருக்கக்கூடிய நீ எதையாவது யார்கிட்டையாவது சொல்லி அழலான்னு நினைச்சாலும் கூட உன் வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் கேட்பதற்கும் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கும் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது என் தங்கமே. உன் மனசுல இருக்கதையெல்லாம் நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு நல்லது செய்யறதுக்காக ஓடோடி வந்திருக்கேன். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக இந்த வராகி அம்மா உன்னை நல்லபடியாய் வாழ வச்சு காட்டுவேன். என்னை நம்பி வந்த நீ ஒருபோதுமே தோத்து போக மாட்ட. சில கஷ்டங்களும் காயங்களும் இப்போது உன்னை நேர்த்திப்படுத்தும். நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் தாண்டி உன் மனக்காயங்களையும் வேதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போற. உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் சில வழிகளையும் வேதனைகளையும் நான் உனக்கு கொடுத்தேன். இப்போது இந்த நிமிஷமே பயத்தை தூக்கி எறி. எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில வரக்கூடிய திருப்பங்களால உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். என்ன நடந்தாலும் அதை கண்டு பயப்படாம வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போகுதே நினைச்சு வருத்தப்படாம உன்னை நோக்கி வருவதை மனசார மகிழ்ச்சியோட ஏத்துக்கோ. நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கும். நீ யாரையும் பகச்சிக்கவோ வெறுக்கவோ வேணாம். நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வளர்றதுக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். என் அன்பும் கருணையும் எப்போதும் உனக்காக இருக்கும்போது எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும். உன் முயற்சிகள் அனைத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன்கிட்ட அன்பா அக்கறையா பேசுறவங்க எல்லாம் உன்கிட்ட அழகா சாமர்த்தியமா பேசி ஏமாத்துறாங்கன்றத புரிஞ்சுக்கோ. இந்த உலகில் அன்பாக பேசுறவங்களையும் சிரிச்சு பேசுறவங்களையும் அக்கறையோடு பேசுறாங்கன்னு நினைக்க வேணாம். சில பேர் அழகா சாமர்த்தியமா சிரிச்சு பேசி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உன்னை ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் தனிமையை விரும்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வேற வழி இல்லாம தான் தனிமையை தேர்ந்தெடுத்தவனா இருக்கான்.
அதற்கு முன்பாக நீயே கூட எல்லார்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசி பழகிட்டு தானே இருந்த. இப்போது ஒவ்வொரு மனிதரின் செயல்களும் அவர்களுடைய பேச்சும் ஒரு மாதிரி மாறினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சுயநலவாதிகளா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே வேறு வழியே இல்லாம உனக்கு பிடிச்சவங்க செஞ்ச துரோகத்தையும் நினைச்சு எல்லாரையும் விட்டு ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாய். நீ எல்லாரை விட்டு ஒதுங்கினாலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக தான் எப்போதும் இருப்பேன். உன் கண்களில் கண்ணீரும் தீர்ந்து போற அளவுக்கு, இதயத்தில் இரக்கமும் குறைந்து போற அளவுக்கு, உதிரத்தில் உணர்வுகளும் உறைஞ்சு போகும் அளவுக்கு உன்னை சுத்தி உள்ள மனிதர்களே உன்னை கஷ்டப்படுத்துறாங்களே நினைக்காத. நீ யார்கிட்ட உரிமையா, யார்கிட்ட அன்பா அக்கறையா இருந்தியோ அவர்களே உன்னை உதறி தள்ளினாலும் நீ கருத்தில் கொள்ளாதே, கவலைப்படாதே. எல்லாவற்றையும் உனக்கு சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். ஆர்வங்கள் கொட்டி கிடந்தாலும் சந்தர்ப்பங்கள் சரியா அமையாட்டி எதையும் செயல்படுத்த முடியாதல்லவா? அதனாலதான் உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவும் இந்த வராகி அம்மா செய்ய வந்திருக்கேன். உனக்கு நான் கொடுக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு உன் திறமைகளை வெளிப்படுத்து. வானத்துல நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியணும்னா அதுக்கு இரவு தேவைப்படுகிறதல்லவா? ஏன்னா இரவான பொழுதில் இருளாக இருக்கும் போதுதான் நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை பார்க்க முடியும். அதே போல உன் வாழ்க்கையில வெற்றி மிக பெருசாக கிடைக்கணும்னா அதற்கு முன்பாக 1000 தோல்விகளை சூழ்ந்து கடந்து வந்தாதான் வெற்றி மிக பெருசதா பிரம்மாண்டமானதா உனக்கு திருப்தி அளிக்க கூடியதாக இருக்கும். இப்போது தோல்விகளை அனுபவிக்கிற நீ கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறத்தான் போகிறாய். எப்போதும் யார் என்ன தவறு செஞ்சாலும் அதை மறந்து மன்னிக்க கூடிய நல்ல மனசோட இரு. கட்டிய கணவனாகவே இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாகவே இருந்தாலும் உனக்கு சுயமரியாதை கொடுக்காத இடத்துல நீ அவங்கள நம்பி அண்டி வாழணும்னு யோசிக்காதே. அப்படி வாழக்கூடிய நடைபிணமான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். எப்போதும் உன்னுடைய தைரியத்தாலும் உன்னுடைய சாமர்த்தியத்தாலும் உன்னுடைய திறமையாலும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக அமைச்சுக்கணும். யாரையும் எக்காலத்திலும் எதற்காகவும் நீ எதிர்பார்த்து சார்ந்திருக்க கூடாது என் தங்கமே. பல நேரங்கள்ல யாராவது ஏதாவது தப்பு செய்யும் போதோ கெடுதல் செய்யும் போதோ உனக்கு கோபம் வந்தாலும் கூட மறுபடியும் அவங்க கிட்ட முகத்தை பார்த்து பேசணுமே. இன்னைக்கு சண்டை போட்டா நாளைக்கு எப்படி முகத்தை பார்த்து பேசுறதுன்றதுக்காகவே அனைத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நீ எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ற. ஆனா அதை புரிஞ்சுக்காத சில மனிதர்கள் மறுபடியும் மறுபடியும் உன்னை காயப்படுத்தும் போது நீ வருத்தப்படாதே என் செல்லமே. இந்த உலகத்துல தேவை என்றால் உன்னை தேடி வரும் உறவுகளையும் தேவையில்லாம உன் மனசுல வரும் உணர்வுகளையும் நீ ஒதுக்கி வைக்க கத்துக்கிட்டாலே நிம்மதி எப்போதும் உன்னை நாடி வரும். இந்த உலகம் மிக மோசமானதுன்னு இப்போது நீ புரிந்து கொண்டாய்தானே? சுயநலமாய் ஏதாவது காரியத்துக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ கண்டுக்காம கடந்து போ. மனிதன் எல்லாருக்கும் எல்லா உணர்ச்சிகளும் வரும் போகும். அதுல நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள்ன்றதை தாண்டி கெட்ட எண்ணங்களும் கெட்ட உணர்வுகளும் கூட வரத்தான் செய்யும். நீதான் அதை அழகாக அப்புறப்படுத்தி ஒதுக்கி வச்சிடணும். தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது ஆரம்பத்திலேயே அதை நீ தவிர்த்துட்டீனா உன் வாழ்க்கை காலாகாலத்துக்கும் நீண்ட காலத்துக்கும் நிம்மதியாக இருக்கும் அல்லவா? முன்னெல்லாம் அடிப்படை வசதி கூட இல்லாம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ மனசு முழுக்க சந்தோஷத்தோடையாவது இருந்த. இப்போ எல்லாமே இருந்தும் மனக்கவலையோடு இருக்காதே என் செல்லமே. எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்து